அதே மாதிரி இப்ப நான் ஒரு லேண்ட் வாங்குறேன் அப்படிங்கும்போது, அங்க இடத்துல ஒரு கிணறு இருக்கு. இப்ப ம். நான் கிணறு இருக்கிற ஒரு லேண்ட வாங்கலாமா? இல்ல நான் அந்த லேண்ட்ல இப்ப நான் வாங்கிட்டேன். இப்ப நான் வீடு கட்டணும் அப்படிங்கும்போது, அதற்கு ஏதாவது நான் பண்ணணுமா? ஏன்னா மோஸ்ட்லி கிணறு இருக்கிற ஒரு லேண்ட் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா சார்? அப்படிலாம் கிடையாது. ம்ஹ்ம். கிணறு இருக்கிற லேண்ட வாங்கலாம். ஓகே. ஈசானியத்துல கிணறு இருக்கணும். ம். வடமேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்குல கிணறு இருக்கக்கூடாது. ம். அந்த மாரி ஒரு இடமா இருந்தா நீங்க வாங்கலாம். நீங்க வாங்கக்கூடிய லேண்ட்ல ஈசானியத்துல கிணறு இருந்தா நீங்க தாராளமா வாங்கலாம். மற்ற பகுதியில கிணறு இருந்தாலும் வாங்கலாம். வாங்குனதுக்கு அப்புறம் மூடிக்கணும். அதுக்கு பூஜை அந்த மாரிலாம் அது பண்ணணுமா சார்? உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஓகே. பூஜை பண்ணிட்டு தான் மூடணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா கிணறு மூட வேண்டும். ஈசானியத்துல இருந்தா கிணறு மூட வேண்டாம். தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து, அவங்க வீட்ல வந்து ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு. சரி, அவங்க அந்த மாமரம் வந்து நல்லா இருந்த ஒரு மரம் வந்து பட்டு போயிடுச்சு. சரி, பட்டு போய் ஒரு 10 நாள்ல அந்த வீட்டு ஓனர் வந்து இறந்துட்டாங்க. சோ சரி. இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே காட்டுமா சார்? அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு ம். ஓனருக்கு வர பாதிப்ப மரம் எடுத்துக்கிச்சு. ம். மரம் எடுத்தும் விடாம அவரு இறந்திருக்காருன்னா, இதுக்கு பின்னாடி வேற கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் உங்க வீட்ல. நல்லா ஓகே. கேட்டுங்க. ம். உங்க கையால ஒரு பிடி சோறு நாய் சாப்பிட்டுச்சுன்னா, நாய் தான் முதல்ல இறக்கும். உங்க கையால ஒரு பக்கெட்டு தண்ணி அந்த மாமரத்துக்கு கொட்னீங்கன்னா, மாமரம் தான் முதல்ல இறக்கும். அதுக்கப்புறம் தான் அவரு இறந்திருக்காரு. அப்போ ம். மாமரம் இறந்தும் கூட அவரை காப்பாற்ற முடியவில்லை என்றால், அவர்கள் வீட்டில் வேற ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு. அது கிழக்கு பாதிப்பா இருக்கும். அதை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், மாந்திரீக பிரச்சனையாக இருக்கிறதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்.